ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செந்தில். இது உங்களோட ஃபேவரட் சேனல் ஸ்டாக் மார்க்கெட் இன் தமிழ். இன்னைக்கு ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். மார்க்கெட் கிராஷ். இஃப் அட் ஆல் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் மெயினாக பேச போகிறோம் இந்த வீடியோவில். இன்னும் தான் மார்க்கெட் கிராஷே ஆகலையே, அதுக்குள்ளேயும் எதுக்குங்க மார்க்கெட் கிராஷில் எந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் மார்க்கெட்டில் எப்போதுமே ஒரு 10% டிப்பு வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ரீச் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய வியூவர்ஸை போய் சேர மாட்டேங்குது. இதுக்கு யூடியூபோட ஒரு ஆல்கரிதம் தான் காரணம். எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த வீடியோ நிறைய வியூவர்ஸ்ட்டு போய் சேரும். ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மார்க்கெட் கிராஷ் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன பயந்தரக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தாங்க மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் வந்துச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட் கிராஷில் நம்ம என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதை விட முக்கியமாக என்ன வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பேச போகிறோம். நார்மலாக ஒரு மார்க்கெட் கிராஷ் வரும்போது நாம் எல்லாருமே ஒரு லிஸ்ட் எடுப்போம். என்ன அப்படின்னா இந்த 52 வீக்ஸ் லோ எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுப்போம். அந்த லிஸ்ட்டில் நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ 52 வீக்ஸ் லோ அப்படிங்கிறது இந்த கிராஷில் மட்டும்தான் லோ ஆச்சா இல்லை அதுக்கு முன்னாடிலேருந்தே லோ ஆகிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கம்பேரிசன்லாம் பண்ணணும். பட் நம்ம ஜஸ்ட் 52 வாரத்தில் எது லோவாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா அது சரியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க. 52 வாரம் லோவில் கிடைக்குது. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டில் கிடைச்சிச்சோ அதே ரேட்டில் திரும்ப கிடைக்குது, இல்லை அதை விட பாதி ரேட்டில் கிடைக்குது. அப்படிங்கும்போது ஆஹா, இதை நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல இல்லை 2 வருஷத்துல கூட இது பழைய ரேட்டுக்கு போனாவே போதுமே, இப்படியும் போட்ட காசை டபுள் எடுத்துடலாம், இல்லை அதுக்கு மேலே போச்சுன்னா அதை விட அதிகமாக எடுத்துடலாமே அப்படிங்கிற ஆசை எல்லார் மைண்ட்லேயும் எட்டி பார்க்க தான் செய்யும். 52 வாரம் இவ்வளோ கீழே விழுந்திருக்குன்னா இதை விட எங்கே விழுக போகுது, இதுக்கு மேலே எப்படியும் எந்திரிச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு குருட்டு நம்பிக்கை நமக்குள்ள வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு 52 வீக்ஸ் லோ அப்படின்னு இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்கணுங்கிறத உங்களோட கிரைட்டீரியாவா வச்சுக்காதீங்க. 52 வீக்ஸ் லோ சார்ட்டை எடுத்து நீங்கள் பார்க்குறதுல தவறே கிடையாது. பார்த்துட்டு அதில் இருந்து எது பெஸ்ட் ஸ்டாக்ஸு, எதனால அது விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய என்கொயரிஸ் நீங்கள் பண்ணி அதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த சார்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா நல்லது. இந்த அட்வைஸ் முக்கியமாக மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப பொருந்துங்க. மார்க்கெட்டில் ரொம்ப காலமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் 52 வீக்ஸ் லோ அப்படிங்கிறதுனா என்ன. ஜஸ்ட் இந்த கிராஷில் விழுந்தது கிடையாது, இது பெரிய ப்ராசஸில் விழுந்தது, இதுக்கு பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறது தெரியும், அந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி தெரியும். பட் புதுசாக வர்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் 52 வீக்ஸ் லோவை ரொம்ப நம்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணி அது எந்திரிக்காமையே கிடக்கும், டோட்டலாகவே ஒரு வேஸ்ட் ஸ்டாக்காக மாறும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுங்க. 52 வீக்ஸ் லோவுக்கு போனால் எந்த ஸ்டாக் திரும்பவும் 52 வீக்ஸ் ஹைக்கு வந்துடும் அப்படின்னு எப்படிங்க நம்புறது? என்ன காரணத்தை வச்சு நம்ப முடியும்? மேபி வருமா இருக்கும், 1-2 ஸ்டாக்ஸ் வருமா இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் அதை ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணி அதையே ஒரு கிரைட்டீரியாவை எடுத்துக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர் இருக்கார்ல, அவர் ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன அவரோடது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்கோரை அவர் டே டு டே பேசிஸில் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எப்போ ஒரு தடவை ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காரு அப்படின்னா அதே ஸ்கோரை அவர் திரும்பவும் அடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஸ்கோரை ஓவர் பீட் பண்ணுவாரா இருக்கும், இல்லை அந்த மேட்ச் கூட பண்ணுவாரா இருக்கும். பட் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, யூ நெவர் நோ. ஸோ அதனால பிளைண்டா 52 வீக் லோவில் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாது. ஒரு மார்க்கெட் கிராஷில் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், அது 50 ரூபாய் இல்லை 40 ரூபாய் வந்திருக்கும். உண்மையிலேயே ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. 100 ரூபாய் கொடுத்து வாங்கின ஷேர் 40 ரூபாய்க்கு வந்திருக்கு, இப்போ நான் ஆவரேஜ் பண்ணணும்னா என்கிட்ட காசு இல்லை ஆவரேஜ் பண்ணுறதுனாலும் எவ்வளவு தான் நான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவோம். ஸோ இந்த ஸ்டாக்கு எப்படியாவது ஒரே ஒரு தடவை என்னோட காஸ்ட் ப்ரைஸுக்கு வந்துச்சுன்னா போதும், 100 ரூபாய் வந்துச்சுன்னா நான் உடனே வித்துட்டு எஸ்கேப் ஆகிடுவேன், எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்பவே டெஸ்போ ஆயிடுவாங்க. அதை மட்டும் எப்போதுமே பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எவ்வளவுதான் நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் சரிங்க, அந்த ஸ்டாக் திரும்பவும் கீழே வரதான் செய்யும். இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு 50 ரூபா 40 ரூபா வருது அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் அது ஒரு பேட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லவே முடியாது.
வரக்கூடாதுங்க. மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நீங்கள் எந்த ஸ்டாக் எடுத்துக்கங்களேன், ஐடிசியாக இருக்கட்டும், இல்லை பிரிட்டானியாவாக இருக்கட்டும், இல்லை டாட்டாவாக இருக்கட்டும், எல்லா ஸ்டாக்குமே கண்டிப்பாக ஒரு சின்ன கிராஷ் இருக்க தான் செய்யும், எவ்வளோ பெஸ்ட் ஸ்டாக்காக இருந்தாலும். அதே மாதிரி நான் சொன்ன இதே எக்ஸாம்பிளில் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கு வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, அது 40 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆனால் அந்த ஸ்டாக் மேலே உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டாக் திரும்ப 100 ரூபா வருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை. பட் ஆஃப்டர் டூயிங் ஆல் த ஸ்டடீஸ் ஆன் தட் ஸ்டாக், அந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு உணர்றீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து திரும்ப 100 ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த என்டையர் ஸ்டடி ஆன் தட். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இந்த ஸ்டாக் வராதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டாக்கில் ஐயோ எப்படியாவது இந்த ஸ்டாக் வராதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஒரு 100 ரூபா இல்லை 75 ரூபா 80 ரூபா வந்துருச்சுன்னா நான் வித்துட்டு வெளில வந்துடுவேன், என்னோட லாஸஸை குறைச்சிக்கிருவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு மார்க்கெட் கிராஷில் என்ன நடக்கும், நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் 100 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு வந்திருக்கும். நீங்கள் வாங்கி வச்சிருக்க ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஸ்டாக்கு 100 ரூபாயிலேருந்து 40 ரூபாயோ 30 ரூபாயோ வந்திருக்கும். நான் 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு இப்போ 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆனால் அந்த ஸ்டாக்கை நான் 30 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ லாஸில் விற்றுட்டு இன்னொரு ஸ்டாக்கு அதே 100 ரூபாயில் இருந்தது இப்போ 50 ரூபாயில் வந்திருக்கு, அந்த ஸ்டாக்கை வாங்கினா எனக்கு டபுள் லாஸ் ஆச்சே அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த குட் ஸ்டாக்ஸ் வந்து 50 ரூபாயிலேருந்து திரும்ப 100 ரூபாய் போகிறதுக்கு ஒரு மாதம் கூட வேணாங்க. திரும்ப மார்க்கெட் கிராஷில் இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக அது வந்து டக்குன்னு 100 ரூபாய்க்கு வந்துடும். ஆனால் நீங்கள் வாங்கி வச்சிருக்க கான்ஃபிடென்ஸ் கம்மியான, நீங்கள் உங்களோட ரிசர்ச்சில் உங்களுக்கு தெரிய வருது இது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னா, அந்த ஸ்டாக்ஸ் திரும்ப வர்றதுக்கு மேபி திரும்ப மார்க்கெட் ஹை வந்தால் கூட பாசிபிளா அப்படின்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வந்து லோ ப்ரைஸில் கிடைக்கிற நேரங்க இந்த மார்க்கெட் கிராஷ். இந்த மார்க்கெட் கிராஷ் நேரத்தில் நீங்கள் வந்து ஆல்ரெடி வர்ஸ்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதாவது பேட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை விற்றுட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி குட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் இந்த ஸ்டாக் ஏறும் ஒரு 70-80 வந்தவொடனே விற்றுட்டு நான் வெளியில் வர்றேன் அப்படின்னு நினைக்கும் போது அது 70-80 வரும்போது நீங்கள் சொல்கிற இன்னொரு ஸ்டாக் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாயை தாண்டி 150 ரூபாயில் போய் நிற்குங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் சான்ஸை, ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டு. ஸோ அதனால் மார்க்கெட் கிராஷில் இருக்கும்போது உங்களோட ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு விழுகுதுங்கிறது முக்கியம் இல்லை, அந்த ஸ்டாக் மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குங்கிறது முக்கியம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஸ்டாக்ஸை விற்றுட்டு நம்பிக்கை உடைய ஸ்டாக்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் பண்ணதை விட அதிகமாகவே ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, கெட் அவுட் ஆஃப் யுவர் பேட் ஸ்டாக்ஸ். உங்களோட பேட் ஸ்டாக்ஸ்ல இருந்து வெளியில் வந்துருங்க. ஃபைண்ட் அவுட் த குட் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் இன் தம். நான் ஸ்டாக் ஏல வந்த லாஸை ஸ்டாக் ஏலையே வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஸ்டாக் பி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் பியில் இன்வெஸ்ட் பண்ணி இதில் என்ன லாஸ் பண்ணணும் அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு மேலே கூட நான் ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிக்கலாம் இல்லையா. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க. நீங்கள் ஒரு மாம்பழ வியாபாரின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மாம்பழங்கள் விற்கிறதுக்கு ஒரு 100 கிலோ மாம்பழம் டெய்லி வாங்குற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த 100 கிலோ மாம்பழத்தில் 1 கிலோ மாம்பழம் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 1 கிலோ மாம்பழம் 50 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 1 கிலோ மாம்பழம் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, ஃபுல்லாக கெட்டு போகலை, கொஞ்சம் அங்கங்கே அடிபட்டிருக்கு அப்படின்னு தெரியுது உங்களுக்கு. அதை கிடைக்கிற விலைக்கு விற்றுட்டு ஒரு 30 ரூபாயோ 20 ரூபாயோ இல்லை 10 ரூபாய்னா கூட கொடுத்துட்டு அந்த மாம்பழத்திலிருந்து அந்த 10 ரூபாயோ இல்லை 20 ரூபாயோ ரெக்கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட். இல்லை நான் இதை வந்து 30 ரூபாய்க்கு வாங்கினேன் 50 ரூபாய்க்கு விற்றாதான் எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டு போன மாம்பழத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டே எண்ட்லேயோ இல்லை நெக்ஸ்ட் டேவோ நீங்கள் அது விற்காமல் இருக்கும்போது அது உங்களுக்கு இன்னும் கெட்டு போய் உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸாக மாறிடும். அது நீங்கள் அடுத்து லாஸ்ட்டில் குப்பையில் தான் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதுலேருந்து 1 ரூபாய் கூட ரிட்டர்ன் வராதுங்க. அது மாதிரி தாங்க நான் சொன்ன பேட் ஸ்டாக்ஸும். நீங்கள் அது பேட் ஸ்டாக்ஸ்னு ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இல்லை இதுலேருந்து நான் ரெக்கவர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை ஃபுல் லாஸ் இல்லைன்னா டோட்டல் லாஸில் தாங்க கொண்டு போய் நிறுத்தும். அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் விற்றுட்டு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் டெய்லி 100 கிலோ மாம்பழம் விற்கிறவங்க, உங்களுக்கு டெய்லி 100 கிலோ விற்கும் அப்படிங்கும்போது அதை டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம்ல. அதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஷ் டைமில் என்ன மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சில ஸ்டாக்ஸ் இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பெட்ரோலியம் ரிலேட்டட் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தொடவே கூடாது. ஏன் அப்படின்னா பெட்ரோலியம் வந்து மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ பெட்ரோலியம்
ப்ராடக்ட்ஸோட விலை வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். உலக மார்க்கெட்டுகளில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பெரிய இம்பேக்டை கொடுக்கும். மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கும்போது வந்து ஒரு 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 வேர்ல்டு வைடு நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அங்கே என்ன நடக்குது, சைனாவில் என்ன நடக்குது, இல்லை அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஸ்டாக்கை வந்து எஃபெக்ட் பண்ணாத மாதிரியான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி எடுக்கணுங்க. சைனா ஏதோ பண்ணிருச்சு அப்படிங்கிறதுனால சில மெட்டல் ஸ்டாக்ஸ் விழுந்துருச்சு, இல்லை மினரல் ஸ்டாக்ஸ் வந்து ப்ரைஸ் விழுந்துருச்சு. அதே மாதிரி யூஎஸ்ல ஃபெட் வந்து ஏதோ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லை டிகிரீஸ் பண்ணுறாங்க. அதனால நம்மளோட ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து எஃபெக்ட் ஆகுது. ஸோ உலகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறது இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. சிமெண்டாக இருக்கட்டும், கமோடிட்டியாக இருக்கட்டும், மெட்டல்ஸாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வேர்ல்டு வைடு என்ன டெசிஷன்ஸ் எடுத்தாலும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸோட ஸ்டாக்ஸில் கண்டிப்பாக ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். மார்க்கெட் கிராஷை இன்னும் வேர்ஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு நைட் மேராக மாற்றிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ், இப்போ வந்து யூஎஸ் டாலரோட மதிப்பு வந்து நமக்கு கூடிருச்சு இல்லை குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐடி ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓவராக ஃப்ளக்சுவேட் ஆகும், மேலே போகும் கீழே போகும். ஸோ கிராஷை இன்னும் நமக்கு வந்து வெஸ்ட்டாக மாற்றி விட்டுரும். ஸோ குளோபல் ஃபேக்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு எஃபெக்ட் தரக்கூடிய எந்த ஸ்டாக்லையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் என்ன நடக்க போகுது, பக்கத்து தெருவில் என்ன நடக்க போகுது, இல்லை நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது, இல்லை இந்தியாவில் என்ன நடக்க போகுதுங்கிறதே நம்மளால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனுங்க இது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உலக மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. ப்ரிடிக்ஷனே வேண்டாங்க. சும்மா ஒரு ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணுறேன், அது வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குதா, அது என்ன மாதிரியான எஃபெக்டை கொடுக்குது, எந்த எஃபெக்டும் கிடையாது. மார்க்கெட் கிராஷ்னால இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு, மார்க்கெட் கிராஷ் சரியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்க. ஸோ இவ்வளோ நேரம் எதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது வந்து இந்தியாவை பார்த்திங்க. அதிகபட்சம் இந்தியாவில் என்ன நடக்கும், இந்தியாவுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வரும், இப்போ உலக மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் இந்தியாவோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் வந்து ப்ரிசியூம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்தியாவில் கண்டிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு பாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸாக. ஸோ அதே மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸுக்கு அது இன்க்ரீஸ் ஆகும். அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுமே வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குதுங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாஸ்ட் 20 வருஷமாகவே நம்ம வந்து நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வாங்குகிறோம், நம்ம வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், டிவி வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி கன்சியூமர் குட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாங்குகிறோம். ஸோ ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மனிதனோட வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக மாற்றுற பொருட்கள் என்னென்ன, ஒரு மொபைல் ஃபோன் ஆகட்டும், ஏசியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டுக்குள்ளே கொண்டு வர்ற என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வாங்குறாங்க, அவங்களோட எக்ஸ்பென்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பொருட்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சா போதுங்க. கடந்த 20 வருஷங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்தியாவோட ஒரு பூமிங்கில் ஹெல்ப் பண்ணுச்சு நம்ம மிடில் கிளாஸோட இன்கம் அப்படின்னா, அதே அளவுக்கு அடுத்த 20 வருடமும் பண்ணும் அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு ஆஃபீஸில் வேலையை தேடிக்கிட்டு ஒரு டேபிளில் ஒரு 8 hours ஜாப் பார்க்குறதுக்கு தாங்க நம்ம எல்லாருமே விருப்பப்பட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஸ்டார்ட் அப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புது புது பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் வருது, நிறைய ஃபினான்ஸ் வந்து பண்ணுறாங்க, நிறைய ஃபினான்ஸ் வந்து எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க, செல்ஃபாக வந்து மோட்டிவேட் ஆகுறாங்க. இந்தியா வந்து ஒரு க்ரோத் லெவலுக்கு போகிறதுக்கு காரணமே அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம நாட்டோட ஃபியூச்சர் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸோ பேசிக்காக இந்தியாவில் இருக்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் என்ன மாதிரி பொருட்களை வாங்குவோம், என்ன மாதிரி பொருட்களை அதிகமாக கன்சியூம் பண்ணுவோம், என்ன மாதிரி பொருட்களில் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும் போதுங்க. நமக்கு எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான செக்டர்ஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியுது. மெயினாக ரீட்டைலிங் செக்டர் வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இப்போ ஸ்பெஷலி இந்த கொரோனா சுச்சுவேஷனாகவே நீங்கள் பாருங்களேன், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸ், மெடிக்கல், அதே மாதிரி வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஷேர்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஏறிச்சு. ஸ்பெஷலி ஸ்டாக்ஸ் வித் இன் இந்தியா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதே மாதிரி கன்சியூமர் ஃபுட், இப்போ நீங்கள் பிரிட்டானியாவாக இருக்கட்டும் இல்லை ஐடிசியாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த எஃபெக்ட்டுமே இல்லை இந்த கொரோனானால. ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கிராஷ் வந்தாலும் நம்ம எல்லாரும் டீ குடிக்க தான் போகிறோம், அதே மாதிரி பிஸ்கட் சாப்பிட தான் போகிறோம், சோப்பு போட்டு குளிக்க தான் போகிறோம், அதெல்லாம் ரெகுலராக நடக்க தாங்க போகுது. அதே மாதிரி கன்சியூமர் டியூரபிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ்லேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடு
வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போதுமே வந்து என்ன வஸ்ட்டாக இருந்தாலும் யார்கிட்டயாவது காசு இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான 6 செக்டர் நான் திரும்பவும் சொல்கிறேன். ரீட்டைலிங், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் சர்வீஸ், கன்சியூமர் ஃபுட், கன்சியூமர் டியூரபிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், டொமஸ்டிக் அப்ளையன்சஸ், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட். ஸோ இந்த 6 செக்டரை மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா டைவர்சிஃபிகேஷனும் கிடைக்கும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேஃபாக இருக்கும். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லைங்க, பெருசாக யோசிக்க போகிறது கிடையாது, ரொம்ப சின்னதாகவும் யோசிக்க போகிறது கிடையாது. ஒரு மிடில் கிளாஸாக நான் என்ன வாங்க போகிறேன், என்கிட்ட இருக்கிற காசை வச்சு நான் எந்த மாதிரியான விஷயங்களை கன்சியூம் பண்ணும், நீங்கள் என்ன கன்சியூம் பண்ண, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் யோசிச்சு அது ரிலேட்டடான ஸ்டாக்ஸில் மட்டும். உதாரணத்துக்கு நான் டே டு டே லைஃப்பில் காலைல எந்திரிச்ச உடனே ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு எந்த கம்பெனி, சோப்பு எந்த கம்பெனி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு என்ன வாங்குகிறேன், அக்ரிகல்ச்சரல் செக்டரில் எந்த மாதிரியான பொருட்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரியான ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்து டிவி பார்க்க போகிறேன், ரேடியோ கேட்க போகிறேன், மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், ஹெட்செட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஆக்சசரிஸ். அதே மாதிரி ஒரு தலைவலி வந்துச்சுன்னா மாத்திரை, மருந்து. ஸோ பேசிக்காக நமக்கு டே டு டே லைஃப்பில் என்ன தேவைப்படுமோ அதோட டிமாண்ட் எப்போதுமே குறைய போகிறது இல்லைங்க. அந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தான் கிராஷ் வந்தாலும் சரிங்க, 100 ரூபாயில் இருக்க ஸ்டாக் 50 ரூபாய்க்கு வந்தாலும் சரி, 20 ரூபாய்க்கு வந்தாலும் சரி, திரும்ப கிராஷ் சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அது 100ல் போய் அசால்ட்டாக நின்றோம். கிராஷ் வந்தாலும் சரி, வராட்டினாலும் சரிங்க, நான் பல் வளர்க்குறதோ, குளிக்கிறதோ, சாப்பிட்றதோ, இல்லை நான் படம் பார்க்குறதோ, இல்லை டிவி பார்க்குறதோ, ஃபோனில் பேசுகிறதோ, இல்லை என்னோட ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறதோ, இல்லை ஏசி போடுறதோ, இதெல்லாம் என்றைக்கும் குறைய போகிறதே கிடையாது. இந்த கிராஷ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது, அவங்க என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க, அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை இன்ஃப்ராவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ரியல் எஸ்டேட்டில் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற கன்சர்ன் எனக்கு தேவையில்லைங்க. எலெக்ஷன் வரப்போகுது, யார் ஜெயிக்க போகிறா, யார் தோக்க போகிறா, அதோட இம்பாக்ட் நம்மளோட ஸ்டாக்ஸில் எப்படி இருக்க போகுது, மார்க்கெட்டில் எப்படி இருக்க போகுது, அதுவும் எனக்கு தேவையில்லைங்க. நான் எம்ஏலே பெட் கட்டிக்கிற போகிறேங்க. நான் எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன், எதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நிறுத்த போகிறேன், எதில் நான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காமிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த பொருள் வந்து ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்கு, இந்த பொருளோட கம்பெனி எது, இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் என்ன விலை விற்கிது, இதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் அதை அனலைஸ் பண்ணி அதில் தாங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்மளோட ப்ரிஃபரன்சஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது மாதிரியான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த மார்க்கெட் கிராஷுக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, எந்த மார்க்கெட் கிராஷ் வந்தாலுமே, எவ்வளோ டிப் ஆனாலுமே அதோட ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும்போது, மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிடுங்க. அதே மாதிரி அடுத்த 10-20 வருஷத்துக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நம்மளோட கான்செப்டை திரும்ப சம்மரைஸ் பண்ணணும்னா, இந்த மார்க்கெட் கிராஷில் என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா, சிம்பிள். நான் என்ன சாப்பிட போகிறேன், நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறேன், நான் எங்கெங்கே ட்ராவல் பண்ண போகிறேன், என்ன மாதிரி உடைகள் போட்டுக்க போகிறேன், இந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணி அது ரிலேட்டடான ஸ்டாக்ஸை நான் இன்வெஸ்ட் பண்ணாவே தாராளங்க எவ்வளோ பெரிய மார்க்கெட் கிராஷ் வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன், நீங்களும் சமாளிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் பர்டிகுலராக எந்த ஸ்டாக்கை பற்றியும் எடுத்து பேசலை அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் என்ன சாப்பிடுவேன் அப்படிங்கிறது நாட் நெசசரி நீங்களும் அதையே சாப்பிடணும்னு. நீங்கள் வந்து மேபி யூ வில் ஹேவ் யுவர் ஓன் ப்ரிஃபரன்சஸ் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பொருட்களை சுற்று வட்டார பகுதிகளில் மற்றவங்க யூஸ் பண்ணுறதை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பொருட்களில் கான்ஃபிடன்ஸ் வருதோ அதோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளிஃபைடாக இருக்கே அப்படின்னு இருக்கலாம். பட் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் ரியலி இன்ட்ரெஸ்டட். அதே மாதிரி நான் முன்னாடியே ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி மறக்காமல் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. மீண்டும் இது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து நம்ம திரும்ப பேசுவோம். நான் உங்கள் செந்தில். நன்றி, வணக்கம்.